அன்பினாலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை தம்மை நோக்கி அவன் கூப்பிட்டு அவனை கேட்டிருந்தா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமாயும் அருவருக்காமலும் இருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகம் ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் போது அவர்களை அற்பமாயும் அருவருப்பாயும் பார்ப்பாங்க. ஆனா தேவன் எப்படி பாக்குறாருன்னா, அவருடைய பார்வையில எப்படி பாக்குறாருன்னா, உபத்திரப்படுகிற மனுஷனை ஒருபோதும் அற்பமாயும் அருவருப்பா பாக்குறது இல்ல. அந்த அந்த முகத்தை அவர்களை நம்ம தேவனை தேடும் போது, அந்த துக்கத்துல அந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவனை தேடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். வேதத்துல அநேக பேர் உபத்திரவத்தின் நிமித்தமாய் அற்பமாயும் அருவருப்பாய் எண்ணப்பட்டவங்க அநேக பேர் உண்டு. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா, சாராள். அவ ஆகாரை தன் ஆபிரகாமுக்கு மறுமனையாய் திருமணம் செய்த போது அவ ஆகார் கர்ப்பவதியாகி அவ என்ன பண்றா, தன் நாச்சியாரை அற்பமா எண்ணுகிறாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அன்னாள் பெனினாள் நிமித்தமாய் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனா பெனினால ஒவ்வொரு நாளும் அவளை துக்கப்படுத்தும் போது அவளை பெனினாள் அண்ணால அற்பமாய் நினைக்கிறான். இன்னும் வேதத்துல தாவீது பத்திமையும் அநேகம் சொல்ல முடியும். ஆனா நான் குறிப்பிட்டு யாரு நீங்க சொல்ல போறேன்னா, லேயாள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாள் எப்படிப்பட்டவளா இருந்தா, கூச்ச சுபாவம் உடையவளா இருந்தா. ஆனா ராகேல் அழகும் பார்வைக்கு எப்படிப்பட்டவளா இருந்தா, ரூபவதியும் பார்வைக்கும் அழகுள்ளவளுமா இருந்தாள். அப்போ இந்த யாக்கோபு ராகேலை பார்த்த உடனே என்ன பண்ணப்பட்டாரு, அவளை பார்த்த உடனே தன் லாபான் மாமான் இடத்துல போய் கேட்கிறாரு, நான் ராகேலுக்காக 7 வருஷம் இடத்துல வேலை செய்யறேன், ராகேலை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ லாபான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருக்காக ராகேலுக்காக யாக்கோபு 7 வருஷம் அடிமையா அவர் 7 வருஷம் வேலை செய்யறாரு. அவளை ரொம்ப நேசிக்கிறாரு அந்த இடத்துல கூட. ஆனா ராகேலை நேசிக்கிறாரு. லேயாள் அந்த இடத்துல அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல, ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறாள். அது மாத்திரம் இல்ல, ராகேலுக்காக 7 வருஷம் அவர் வேலை செஞ்சாரு இல்லையா, அந்த 7 வருஷம் அவள் மேல வச்ச அன்பினால அந்த 7 வருஷம் அவருக்கு கொஞ்ச நாட்களை போல கடந்தது. அப்போ அந்த நாட்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்ததுக்கு அப்புறம் போய் தன் மாமன் இடத்துல கேட்கிறாரு, எனக்கு ராகேலை திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப திருமணம் செய்து கொடுங்கன்னு அவர் போய் கேட்கிறப்போ அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரவு அந்த திருமணத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாமன் என்ன பண்றாரு, சூழ்ச்சியா என்ன பண்றாரு, அந்த லேயாலே அவன் இடத்துல விடுறாரு. அப்ப லேயால அவர் இடத்துல விட்டதுமே அவர் காலையில எழுந்த போதுதான் தெரியுது அவனுக்கு இது லேயால், ராகேல் எனக்கு திருமணம் செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கோபப்பட்டு தன் மாமன் இடத்துல போய் கேட்கிறாரு. கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, மூத்தவள் இருக்கிறப்போ இளையவளை திருமணம் செய்து கொடுப்பது இவ்விடத்தில் உள்ள வழக்கம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ 7 நாள் லேயாலை அந்த நாட்களை நிறைவேற்று, அப்பொழுது திரும்ப உனக்கு ராகேலை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்யறாரு. இதற்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா, லேயாள் இடத்துல போய் தன் தகப்பன் திருமணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு, நீ போய் இன்று இரவு அவளோட செய்யற அப்படியே அவரு போ அப்படிங்கும் போது லேயாள் கண்டிப்பா மறுத்திருப்பா. ஏன் அப்படின்னா, ராகேலை நேசிக்கிறத யாக்கோபு ராகேலை தான் நேசிக்கிறாரு. அப்போ எனக்கு வேண்டாம், வேற ஒரு மாப்பிள்ளைய திருமணம் செஞ்சுக்கிறேன், இவர் எனக்கு வேண்டான்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கூட லாபான் என்ன பண்றாரு, உனக்கு இனி உன்னை யாரு இனி கட்டிக்க போறாரு, இப்படி ஏமாற்றி உனக்கு திருமணம் பண்ணினாதான் உண்டு. அப்போ அந்த இடத்துல லாபான் தன் தகப்பனால கூட அற்பமா எண்ணப்படுறா, தன் தகப்பனால ஏளனமா பார்க்கப்படுறான். அப்ப அவன் என்ன பண்றான், இந்த தகப்பன் சொன்னது நிமித்தமாய் அவன் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். ஆனா ரெபெக்காள் பாத்தீங்கன்னா, லாபான் ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் திருமணம் பண்ணுவதற்காக ரெபேக்களை கேட்கிறாங்க. அப்போ லாபான் சொல்றா, இவளுடைய வாய் பிறப்பை கேட்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா லேயாளுக்கு அந்த ஒரு சம்மந்தம் கேட்கறதுக்கு கூட
அந்த தகுதி அவளுக்கு கொடுக்கப்படல. அந்த ஓகேன்னு கேட்க கூட அவளை லாபன் அவளை கேட்கல. ஏன்னா அவ அருவருப்பா இருக்கிறா, அவ அற்பமா இருக்கிறா. இவனை விட்ட இவனை யாரு இனி கல்யாணம் பண்ணிக்க போறான்? ஏன்னா பெற்றவங்களுக்கு தன் கடமை எப்படியாவது முடிஞ்சிடணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அவளுடைய மனசை கூட அவளை புரிஞ்சுக்கல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தன் கணவர் அடுத்த நாள் அவளை ஃபர்ஸ்ட் அற்பமா நினைச்சாரு. அடுத்த நாள் இன்னும் அதிகமா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவளை அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, வெறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ராகேல என்ன பண்றாங்க, இன்னும் பேசுவாரு. ஃபர்ஸ்ட் 7 வருஷம் அவர் வேலை செஞ்சாரு அப்படின்னா அவர் ராகேல நேசிக்கிறாரு, அதுக்காக வேலை செஞ்சாரு, ஓகே. இப்போ லேயாளுக்கு யாரு அப்படின்னா அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, லேயாளுக்கு அவர் யாக்கோபுங்கிற கணவர். தன் கணவர் இன்னொருத்திக்காக 7 வருஷம் வேலை செய்யறாள் அப்படிங்கும் போது அவளுடைய மனம் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு அவ வேதனைப்பட்டிருப்பா. அவ உள்ள உடைக்கப்பட்ட நிலைமை. அது மாத்திரம் இல்ல, அவங்க 2 பேர் தான் பேசுவாங்க. இல்ல தனித்து விடப்பட்ட நிலைமை, ஒரு தனிமையான பாதையில, ஒரு தனிமையின் சூழ்நிலையில இருக்கிறான். அவ கூடாரத்துல எப்போ கண்ணீரும் அவளுக்குள்ள கண்ணீரும் வேதனை மாத்திரம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இவன் ராகேலும் சொல்லியிருப்பா, அவளை அற்பமா நினைச்சிருப்பா. இவன் என்ன நேசிக்கிறதுனாலதான் எனக்காக திரும்பவும் 7 வருஷம் அவ வேலை செய்யறான் அப்படின்னு நினைச்சிருப்பா. ஒரு கணவர், ஒரு மனைவி தன் கணவன் எப்பவுமே தன்னை நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பா. ஆனா அந்த அந்த அன்பு கூட அவளுக்கு கிடைக்கப்படல. அண்ணால் உபத்திரவப்பட்டாங்க. ஆனாலும் கூட எல்கானா பெனினால் நிமித்தம் உபத்திரவப்பட்டாங்க. ஆனா எல்கானா சொல்றாரு, ஏன் அழுகிற, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? 10 பிள்ளைங்களை பார்க்கலும் நான் உனக்கு விசேஷித்தமானவன் அப்படின்னு சொல்லி கணவருடைய அன்பு அண்ணாளுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனா அந்த கணவருடைய அன்பு கூட லேயாளுக்கு கிடைக்கப்படலாம். அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பெரிய உபத்திரவத்தின் நிமித்தமாய் இந்த லேயால் தள்ளப்படுறாங்க. அப்பதான் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில லேயால் இருக்கும்போதுதான் கர்த்தர் சொல்றார், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அப்போ லேயாள் அற்பமா எண்ணப்பட்ட எல்லாராலையும், தன் சொந்த பந்தங்களால, தன் சமுதாயத்துல, தன் கணவரால, குடும்பத்துல, தன் சகோதரியினால எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டாள், அருவருப்பா பார்க்கப்பட்டாள். அருவருப்பா பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில தேவன் யாருமே அவளை கண்ணோக்கி பார்க்கல. அவளுடைய இருதயத்துல இருக்கிற கண்ணீரை, அவளுடைய துக்கத்தை யாருமே பார்க்கல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆனா ராகேலோ மலடியா இருந்தாள். அப்ப அவ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிடா. அப்ப கூட என்ன சொல்றான்னா, கணவன் என்னை நேசிப்பார். அப்ப லாபன் அவருடைய அன்பை, ஒரு மனைவியா இருக்கிறவ யாக்கோபுடைய அன்பு அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். 2வது ஒரு குழந்தை பிறகுது, சிமியோன் என்று பெயரிடுறான். 3வது ஒரு குழந்தை லேவி. அதுக்கப்புறம் 4வது யூதா பிறக்கிறாரு. இப்படிப்பட்டதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய அற்பமான நிலைமைய கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் லாபான் என்ன பண்றாரு, தேவன் அவளை கண்ணோக்கி பார்க்கிறார். அவளுக்கு 6 பிள்ளைகளும், ஒரு 6 ஆண் பிள்ளைகளும், ஒரு பெண் பிள்ளையை கொடுக்குறாரு. யாக்கோபு லாபானை விட்டு பிரியும் போது என்ன பண்றாரு, லேயாள் ஒரு சொரூபத்தை எடுத்துட்டு போயிடுறா. எதுக்குன்னா அவளால அந்நிய தேவங்களை அவளால விட்டு பிரிய மனதில்லை. ஆனா லேயாள் என்ன பண்றா, அந்த அந்நிய தேவங்களை எல்லாம் விட்டு யாக்கோபின் தேவனை வணங்க அவர் தயாரா இருக்கிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, லேயாள் எவ்வளவு உபத்திரப்படுத்தப்பட்டாலோ தேவனால் அவ்வளவாக மகிமைப்படுத்தப்பட்டாள். பென்யமீன், அதுக்காக பாத்தீங்கன்னா ராகேலுக்கு பெத்தேலுக்கு போற வழியில ராகேலுக்கு பென்யமீன் பிறக்கிறாரு. அப்போ பிறந்த உடனே ராகேல் இறந்து போறா.
அப்போ தேவன் எப்படியெல்லாம் இவ இழிவாய் நடத்தப்பட்டவளோ, தன் கணவனோடு சேர கூட அதிகமா ராகேல் விட மாட்டான். அந்த அளவுக்கு ராகேல் ராகேல் இறந்ததுக்கு அப்புறம் தேவன் அநேக நாட்களை ராகேலுக்கு கூட்டி கொடுக்கிறார். அநேக வருஷங்களை கத்தர் கொடுக்கிறார். யாக்கோபோடு ஒன்றாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, லேயால் இறந்த பின்பாக ஆபிரகாம் சாரால் மக்பேலா குகையில அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய கௌரவத்தை கத்தர் ராகேலுக்காக கொடுக்கிறார். எதற்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறேன்னா, ஒரு அற்பமா எண்ணப்பட்டவங்க, மனுஷரால அருவருப்பாய் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலையில இருந்த லேயாளை கத்தர் எவ்வளவாய் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தினார் என்பதற்காக தான் இந்த காரியங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க இல்லையா, ரூபன் அவங்கள, சிமியோன், லேவி இவங்கள. இப்போ லேவிதான் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியனா இருக்கிறான். இந்த யூதா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இந்த யூதாவின் மூலியமா தான் தாவீது, அதுக்கப்புறம் சில ராஜாக்கள் தோன்றாங்க. இந்த ராஜாக்களுக்கு அடுத்தது நம்ம உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. அப்போ இவ்வளவு பெரிய அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு தேவன் இவ்வளவு பெரிய மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட லேயாளை போல அற்பமா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளுடைய உபத்திரவத்தை பார்த்து மத்தவங்க யாரும் நம்மளை பார்க்கலினாலும் கர்த்தர் நம்மளுடைய உபத்திரவத்தையும் அருவருப்பு அற்பமா நினைக்கிறவங்க மத்தியில கண்டிப்பா உயர்த்துவாரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தேவாலயத்துல ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு போய் முடவனா இருக்கிறவனை கொண்டு போய் வைப்பாங்க. எதற்காகனா அவனை பிச்சை கேட்கும்படிக்காக. அப்போ அவன் பேதுருவும் யோவானா அங்க போகும்போது அவனை உற்று பார்த்து இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் எழுந்து நடந்து துதித்து தேவாலயத்துக்குள்ள உள்ள போய் தேவனை துதிக்கிறான். அப்போ அநேக ஜனங்க என்ன பண்ணாங்க, அவனை மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இது எதற்காகனா, அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் யாரெல்லாம் நம்ம அற்பமா அருவருப்பாய் பார்த்தாங்களோ அவங்க முன்பாக அது நிமித்தமா நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். லேயாளு அப்படிதான் சோர்ந்து போயிட்டான். அநேகர் அற்பமா பார்த்ததுனால சோர்வுற்றவர்களா காணப்பட்டோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட உபத்திரவத்தின் நிமித்தமாக நம்ம சோர்வுற்றவர்களாக காணப்படுறோம். பலன் முடவனை போல அந்த அந்த அலங்கார வாசல்ல எப்படி முடவனா இருந்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியாத அளவுக்கு நாமளும் முடவனாய் காணப்படுகிறோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, நம்மளை அநேகர் ஆச்சரியப்படுற விதத்துல, அநேகர் அதிசயமாய் நம்மளை பிரமிக்கத்தக்க விதத்துல உயர்ந்து பார்க்கிற ஸ்தானத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1 சாமுவேல் 2:8. கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படி பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை பார்க்கிற தேவன். லேயாளுடைய நெருக்கத்தை பார்த்து தேவன் ஒரு விசாலத்தை கொடுத்தார், ஒரு பெருக்கத்தை கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு மேன்மையாக வைத்தார். அதே போல கர்த்தர் நம்மளையும் மேன்மையா வைப்பாரு. நம்மளை ஏன் இந்த உபத்திரம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, கர்த்தர் சில பாடுகள் நிமித்தம் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். எதற்காக உருவாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலதான் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவரா இருந்தார். எபிரேயர் 2:18 சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்மளையே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உபதிரவத்தின் வழியா உருவாக்கி வருகிறார்னா அநேகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக தான். நம்ம இந்த கண்ணீர்ல நம்ம துக்கத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது நம்ம இப்படியே தான் நினைக்கிறோம். ஆனா இல்ல, கர்த்தர் இந்த வழியா நம்மளை நடத்தி வராரு. நம்மளுக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு சித்தமான பாதையில நம்மளை நடத்தும்படியாக. சங்கீதம் 144 சொல்லப்பட்டிருக்கு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை யுத்தத்துக்கும் போருக்கும் படிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். எதற்காகன்னா அவரை நம்மளை மேன்மையாகவும் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி நடத்துகிறார்.